தர்மத்தின் புனித தலமாய் திகழும் தர்மஸ்தலத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் தர்மஸ்தலத்தில் உள்ள ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமியின் திருப்பதியே இங்கு நடைபெறும் ஆன்மீக சேவைகளை மற்றும் இந்த தலத்தின் புராணத்துவத்தை பற்றி விரிவாக அறியப் போகிறோம். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். தர்மஸ்தலா ஒரு புனித தலம். தர்மஸ்தலா என்பது இந்துக்களின் முக்கியமான புனித தலம் ஆகும். இது கர்நாடக மாநிலத்தின் தட்சிண கன்னட மாவட்டத்தில் பிளதங்கடி தாலுகா பகுதியில் நேத்ராவதி நதிக்கரையில் அமைந்துள்ளது. தர்மஸ்தலா கிராமம் தனித்துவமானதாக உள்ளது. இதற்கு ஒரு பஞ்சாயத்து மட்டுமே உள்ளது. இங்கு புகழ்பெற்ற தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவில் அமைந்துள்ளதோடு தர்மஸ்தலா கோவிலின் சிறப்புகள்: இந்த ஆலயத்தில் சிவன், மஞ்சுநாதர், அமரவர்கள், சந்திரநாதர், கலாராகு, கலார்காயி ஆகிய தர்ம தெய்வங்கள், குமாரசுவாமி, கன்னியாகுமரி முதலிய தெய்வங்கள் வழிபடப்படுகின்றன. அசாதாரணமானது என்னவெனில், இந்த ஆலயம் ஜெயின் மதத்தவரின் நிர்வாகத்தில் செயல்படுகிறது. ஆனால் பூஜைகள் வைஷ்ணவ பிராமணர்களால் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முதல் டிசம்பர் வரை மாதங்களில் கோவிலில் லட்சதீபம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தினசரி 10,000 மேற்பட்ட பக்தர்கள் தரிசனத்திற்காக வருகிறார்கள். கோவில் வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய நவீன சமையலறை அமைந்துள்ளது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தினமும் அன்னதானம் செய்யப்படுகிறது. இதற்காக தர்மஸ்தலா நிர்வாகம் மிகப்பெரிய வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. பக்தர்கள் தங்க வசதிக்காக சமீபத்தில் நவீன வசதிகள் கொண்ட அதிதி மாளிகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தர்மஸ்தலா மதத்தின் மீதான சகிப்புத்தன்மையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இங்கு ஜெயின் தீர்த்தங்கர்கள் மற்றும் இந்து தர்ம தெய்வங்கள் ஒருங்கே வழிபடப்படுகின்றன. புராண வரலாறு: தர்மஸ்தலாவில் உள்ள சிவலிங்கம் கிராமத்தின் காவல் தெய்வமான அன்னப்ப தெய்வம் மூலம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று நம்பப்படுகிறது. ஒருமுறை ஹெக்டே குடும்பத்தினர் தர்மஸ்தலா கோவிலின் நிர்வாக குடும்பம் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய நினைத்த போது அன்னப்ப தெய்வம் நான் சிவலிங்கம் கொண்டு வருகிறேன் என்று கூறி மறைந்துவிட்டார். மறுநாள் காலையில் ஹெக்டே குடும்பத்தினர் கண்விழித்த போது தங்கள் இல்லம் முன்பு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. அன்னப்ப தெய்வம் பின்னர் மங்களூருவிலிருந்து மஞ்சுநாத லிங்கத்தை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அன்னப்ப தெய்வம் ஆவியாகிவிட்டார். தற்போது